ஹாய் கைஸ், வணக்கம். நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம வந்து இன்னைக்கு ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபெஞ்சர்ஸ். ஐயோ சார், அந்த சாப்டரை பத்தி மட்டும் பேசாதீங்க சார். அந்த சாப்டரை பார்த்தாலே காண்டாகுது சார், கட்டுப்பாகுது சார். தயவு செஞ்சு விட்டுருங்க சார். ஏங்க, நிஜமா சொல்றேங்க, ஒரு சாப்டரும் கடினம் கிடையவே கிடையாது. எல்லாமே சிம்பிள் சாப்டர். நான் சிம்பிள்னு சொல்ல மாட்டேன், நிறைய படிக்கிறதுக்கு இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும், நான் இல்ல சொல்லல. பட் ஸ்டில் நம்மளால முடியாததாயா? நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா முடியும். ஆனா இப்ப நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றத விட கொஞ்சம் ஸ்மார்ட்டா பண்ணீங்கன்னா ஐ ஃபீல் தட் திஸ் வில் ஹெல்ப் யூ இன் ரிவிஷன். வாட் இஸ் த நேம் ஆஃப் தி சாப்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? சார், என்ன சார் காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபெஞ்சர். இந்த பேருக்கு ஏத்தா மாதிரியே மன கலரை மாத்தலாம். இந்த பேருக்கு ஏத்தா மாதிரியே யூ டிவைட் திஸ் சாப்டர் இன்டு 3 செக்மெண்ட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஷேர்னு டிவைட் பண்ணுங்க, செகண்ட் டிபெஞ்சர்ஸ் டிவைட் பண்ணுங்க, தேர்ட் மிஸ்லினியஸ் டாபிக்ஸ். நான் இப்பவே சொல்றேன், இந்த ரெண்டு ஏரியாவில் இருந்துதான் கூடுதலாக கொஸ்டின் இந்த சாப்டர்ல இருந்து கொஸ்டின் வருமா சார்? கட்டாயமாக வரும். யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 8 மார்க்ஸ் வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சாப்டர் 6 to ஒரு 7 to 8 மார்க்ஸ் வரை கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார். இந்த சாப்டருக்குள்ள போறது இதுதான் சாப்டரோட இது சார். இப்படிதான் படிக்கணுமா சார்? நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ப்ளீஸ். மெயினா இந்த சாப்டர்ல ஒவ்வொரு விஷயமும் நம்ம எப்படி படிக்கணும் தெரியுமாங்க? 2 ஸ்டெப் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சிம்பிள் கேள்வி, ஷேர் இஷ்யூ பண்றோம், வேணாம், போனஸ் ஷேர் இஷ்யூ பண்றோம்னு வச்சுக்கோங்க. அது எப்படி படிக்கணும் சார்? சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும், அதை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து படிச்சுக்கோங்க. அதை ஃபர்ஸ்ட் படிங்க. செகண்ட், வாட் ஆர் த கண்டிஷன்ஸ்? சோ என்ன வேணா இந்த சாப்டரை பொறுத்த மட்டும் 2 விஷயம் தான். அதாவது என்ன ரெசல்யூஷன், என்ன கண்டிஷன். கண்டிஷனா போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண வாட் ஆர் த சோர்சஸ், we have to capitalize the reserves. சோ இந்த மாதிரி கண்டிஷன், ஆர்டிகல் ஷுட் பெர்மிட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் இந்த சாப்டர்ல இருந்து கேட்கும்போது 2 விஷயத்தை நீங்க படிக்கும்போது கேளுங்க. என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும், ரெசல்யூஷன் எடுக்கணுமா வேணாமா, போர்டு ரெசல்யூஷன் மட்டும் போதுமா, ஜெனரல் மீட்டிங்ல ரெசல்யூஷன் எடுக்கணுமான்னு நீங்க கேட்கணும் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது. அதுக்கப்புறம் வாட் இஸ் த கண்டிஷன், கண்டிஷன்னா என்ன, அதோட சோர்ஸ் என்ன, now from which you are supposed to do, by which time you are supposed to issue these shares. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் ஆர் தேர் ஒவ்வொரு விஷயத்துக்கும். அப்ப அந்த கண்டிஷன் நீங்க படிச்சு வச்சிட்டீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்ஸும் முழுமையாக படிச்சிடலாம். got it? got you? I think you got the idea, right? ஃபர்ஸ்ட் வாங்கடா, ஷேர்ஸ்க்கு வாங்கடா. ஷேர்ஸ் வந்து நீங்க 3 விஷயம் தான் இங்க படிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர்ல நீங்க ரிவிஷன் பண்ணுங்க. இந்த ஆர்டர்ல ஷேர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு இந்த ஷேர் என்கின்ற இந்த டாபிக் படிக்கிறதுக்கு நிறைய டைம் வராது. ஜஸ்ட் வந்து சார் படிக்கவே இல்லை, ஃப்ரெஷ்ஷா படிக்க போறோம்னா 2.5 hours போதும். ஆல்ரெடி படிச்சுட்டோம் சார், ரிவிஷனுக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் வச்சா போதும். ரிவிஷனுக்கு ஷேர் என்கின்ற ஏரியா, ஷேர் என்கின்ற ஏரியால டிவிஆர். சார் என்ன சார் டிவிஆர்னா என்ன சார் புதுசா இருக்குது? ஒண்ணும் இல்லையா, டிஃபரன்ஷியல் voting ரைட். வாட் இஸ் டிஃபரன்ஷியல் voting ரைட்? நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. நார்மல் voting ரைட், டிஃபரன்ஷியல் voting ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், 10 ஷேர் வாங்கினவனுக்கு ஒரு ஓட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு வைங்க. தட் இஸ் கால்ட் டிஃபரன்ஷியல் voting ரைட். நார்மலி ஒரு ஷேர் ஹோல்டருக்கு he have the right to vote. vote பண்ண அதிகாரம் இருக்குது. percentage will differ of course. ஆனா 10 ஷேர் வாங்கினவங்க ஒரு ரைட் அப்படின்னு சொல்லும்போது டிஃபரன்ஷியல், ஒவ்வொரு அதாவது ஒரு ஷேருக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு கிடையாது. நாட் அந்த மாதிரி சொல்லல, பட் டிஃபரன்ஷியல் voting ரைட். சார் எப்படி சார் படிக்க? நான் சொல்லி கொடுத்த 2 விஷயம், என்ன ரெசல்யூஷன், என்ன கண்டிஷன், இதை 2 நல்லா படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஷேர் இஷ்யூன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்தர் இஷ்யூ. ஆல்ரெடி இனிஷியல் இஷ்யூ பண்ணிட்டோம், ஃபர்தர் இஷ்யூ பண்றதுக்கு வாட் ரெசல்யூஷன், வாட் ஆர் த கண்டிஷன். சிம்பிள், கேம் ஓவர். நெக்ஸ்ட், ரைட்ஸ் இஷ்யூ. வாட் இஸ் ரைட்ஸ் இஷ்யூ? ரைட்ஸ் இஷ்யூவும் போனஸ் இஷ்யூக்கும் என்ன சம்பந்தம், என்ன ரிலேஷன்ஷிப்? ரெண்டுமே எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் கொடுக்கணும். போனஸ்னா ஃப்ரீயா கொடுக்கணும், ரைட்ஸ்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் கொஞ்சம் விலை கம்மியா கொடுக்கணும். கேம் ஓவர். வாட் இஸ் த ரெசல்யூஷன்? அதை ஃபர்ஸ்ட் கேட்டு படிச்சுக்கங்க. வாட் ஆர் த கண்டிஷன்ஸ்? அதாவது எவ்வளவு லிமிட் வரை கொடுக்கலாம், என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும், அதெல்லாம் நீங்க அப்புறமா அதை படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ அண்ட் ரிடம்ஷன். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு நல்லாவே தெரியும், ரிடம்ஷன் மெச்சூரிட்டி டேட் இஸ் தேர். ஸோ ரிடம்ஷன் பண்ணும்போது யூ ஹேவ் டு ரெடீம் ஃப்ரம் தி, அதாவது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவ், இஷ்யூவிங் ஷேர்ஸ் அட் பிரீமியம் and sweat equity shares. Listen properly. Issuing shares at premium. What is issuing shares at premium? 100 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ கூடுதலாக
நம்ம வந்து இஷ்யூ பண்றோம்னா issuing at premium. Can you issue shares at discount? No, you cannot issue at discount provided you can issue sweat share. தம்பி sweat shareம் ESOP employee stock option plan ரெண்டுக்கும் என்ன சம்மதம் சார்? ரெண்டுமே எம்ப்ளாயிஸ் கொடுக்கறதுனா ஸ்வெட் இஷ்யூங்கிறது கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூ விட டிஸ்கவுண்ட்ல கொடுப்போம். இஎஸ்ஓபிங்கிறது என்னன்னா நார்மலி மார்க்கெட் வேல்யூ கம்பேர் பண்ணி வெஸ்டிங் பீரியட் எல்லாம் இருக்கும். வெஸ்டிங் பீரியட் படிச்சவங்களே தெரியும். வெஸ்டிங் பீரியட் முடிச்சு அந்த மார்க்கெட் அந்த எக்ஸசைஸ் பீரியட்ல அவங்களுக்கு வேணும்னா ஆப்ஷன், வேணும்னா எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். சார் இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க என்ன பாருங்க எல்லாரும். ஷேர் இஷ்யூல என்னெல்லாம் இருக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என் கூட சும்மா ரிப்பீட் பண்ணுங்க. என்னெல்லாம் கம்போனன்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஃபர்தர் இஷ்யூ, இஷ்யூங் அட் பிரீமியம், இஷ்யூங் அட் டிஸ்கவுண்ட். நான் இப்போ இத காம்பினேஷனா வச்சுக்கோங்க. ரைட் இஷ்யூ போனஸ் இஷ்யூ ஒரு காம்பினேஷன், ஸ்வெட் இஷ்யூ இஎஸ்ஓபி ஒரு காம்பினேஷன், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஒரு காம்பினேஷனா வச்சுக்கோங்க. ஸோ இந்த காம்பினேஷனா படிங்க, இட் பிகம்ஸ் ஈஸி. ஸோ படிக்கும்போது ரைட் இஷ்யூ போனஸ் இஷ்யூ சேர்ந்து படிங்க. படிக்கும்போது இஎஸ்ஓபி போனஸ் சேர்ந்து படிங்க. ரொம்ப முக்கியமான ஏரியா, இதுல இருந்து கொஸ்டின் கட்டாயமாக வரும். நெக்ஸ்ட், ஸோ தட்ஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு ஷேர் இஷ்யூல இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்டான ஏரியா. இந்த மாதிரி இதை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிடுங்க. ரிப்பீட் டிவிஆர், தென் யூ ஹேவ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், அதுல வந்து ஃபர்தர் இஷ்யூ இருக்கு, ரைட் இஷ்யூ இருக்கு, ப்ரிஃபரன்ஸ் இஷ்யூ இருக்கு, ஸ்வெட் படிக்கும்போது ஸ்வெட்டும் இஎஸ்ஓபி போனஸும் ரைட்ஸ் அப்படி படிக்கணும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் பைபேக். பைபேக்ல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு ரொம்ப 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 சான்ஸ் இருக்கு. சார் கேன் ஐ ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிடம்ஷன் அண்ட் பைபேக்? ரிடம்ஷன்னா நம்ம வந்து அந்த மெச்சூரிட்டி டேட்ல திருப்பி கொடுக்கணும். எப்படி திருப்பி கொடுப்போம்? ஃபேஸ் வேல்யூல தான் திருப்பி கொடுப்போம். ஆனா பைபேக்னா என்ன அர்த்தம்னா பைபேக்கும் திருப்பி தான் கொடுக்குறோம். நம்ம காசை திருப்பி கொடுக்குறோம், ஷேரை வாங்குறோம். ஆனா எந்த காசுல வாங்குறோம்னு சொன்னா ஃபேஸ் வேல்யூல கிடையாது, மார்க்கெட் வேல்யூ தான் வாங்குவோம். சின்ன டிப் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கமாண்டா ஷேர்ஸ், இந்த ஷேர் கேபிட்டல் டிபெஞ்சர்ல முக்கியமான விஷயம் ஷேர். ரிப்பீட் டிவிஆர், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல யூ ஹேவ் ஃபர்தர் இஷ்யூ, அதுக்கப்புறம் இஎஸ்ஓபி ஸ்வெட்ச், bonus right, preference shares, game over. Now come on, next buyback. அதோட ஷேர் சம்பந்தமான விஷயங்கள் முடிஞ்சிருச்சு. இனி வாங்க டிபெஞ்சர் சம்பந்தமான விஷயத்துல டிபெஞ்சர் எப்படி இஷ்யூ பண்ணணும். சிம்பிள். எகைன் நான் சொல்லியிருக்கிறேன், என்ன ரெசல்யூஷன் என்ன கண்டிஷன், இதை ரெண்டும் கேளுங்க. என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும், என்ன கண்டிஷன்ஸ், அதை படிச்சுக்கிட்டாலே பாதி முடிஞ்சிடும், ஃபுல்லாவே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் கன்வர்ஷன். கேன் யூ இஷ்யூ கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்? கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணோம்னா என்ன ப்ரொசீஜர், அதுவும் படிச்சு வச்சுக்கோங்க. கேம் ஓவர் வித் ரெஸ்பெக்ட் டு டிபெஞ்சர்ஸ். கன்வர்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் சொல்லலாம். இட்ஸ் நாட் கன்வர்ஷன், இட்ஸ் இஷ்யூவிங் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ். நவ் இவ்வளோ ஏரியா நீங்க கவர் பண்ணிட்டாலே யூ ஆர் குட் டு கோ வித் திஸ் சாப்டர். இதுக்கப்புறம் இது கூட டைம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த மிசலேனியஸ் ஏரியாஸை பார்க்காம போகாதீங்க. ஆல்டரேஷன், எதை ஆல்டர் பண்றோம்? ஆல்டரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல், இன்க்ரீசிங், ரெடியூசிங், ஆல் தீஸ் திங்ஸ். அகைன் நான் சொன்ன மாதிரி என்ன ரெசல்யூஷன், வாட் ஆர் த கண்டிஷன். சிம்பிள்டா, பொருந்தும். இந்த சாப்டருக்கு ரெண்டு விஷயம், என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும், என்ன கண்டிஷன் ஃபாலோ பண்ணணும். கேம் ஓவர். ரொம்ப சிம்பிளான விஷயம். voting right restriction, voting right restriction. Can you not restriction, sorry அது வந்து மேனேஜ்மென்ட் அட்மின், சாரி. voting right restriction சொல்ல மாட்டேன். voting preference shareholdersக்கு voting கொடுப்பாங்களா, equity holdersக்கு voting எப்படி பண்ணுவாங்க? equity holder பண்ணலாம், preferenceக்கு பண்ண முடியாது. if their rights are violated you can very well allow them to vote. சிம்பிளான காமன் சென்ஸ் தான் இருக்கலாம். 5 மினிட் பொறுமையா படிக்கிறது. what is meant by calls, ஐயே 5 மினிட் போதும் படிக்கிறதுக்கு. வாட் இஸ் மென் பை சர்டிபிகேட் ஆஃப் ஷேர் சர்டிபிகேட்னா என்ன, அது தொலைஞ்சு போனா என்ன பண்ணணும், அதுவும் இப்பவும் சொல்றேன். இந்த விஷயத்தை நீங்க படிக்கலையானாலும், இந்த 3 விஷயத்தை படிக்கலையானாலும் இலஸ்ட்ரேஷன்ஸோடு பார்த்துட்டு போங்க. தயவு செஞ்சு பார்க்கறதுக்கு 5 மினிட் வேணுமாயா, டைமே ஆகாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பினான்சியல் அசிஸ்டன்ஸ் டு பை செக்யூரிட்டி கட்டாயமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. சார் என்னன்னா, ஐ வில் கிவ் யூ a small tip. இது வந்து கம்பெனி, இவன் ஷேஷு is buying the shares. ஷேர் வாங்க வரான். ஷேர் வாங்க வரான். அவன் கையில காசு இல்லை. அவன் கம்பெனிட்டையே லோன் கேட்கறான். கம்பெனி காசு குடியா, எனக்கு ஷேர் வாங்கணும்யா. யோ, கம்பெனி கையிலேயே காசு இல்ல சொல்லிடுறான், ஷேர் இஷ்யூ பண்றான். இவன் இந்த ஆளு வேற நடுவில் பூந்து யோ காசு குடியா ஷேர் வாங்க கேட்கறான். எப்படி இருக்கும்? பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அவனுடைய அந்த கம்பெனியுடைய ஷேர் வாங்குறது கம்பெனியே லோன் கொடுக்கலாமா? ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாமா? நோ. ஆனால் கொடுக்கலாம். there are 3 cases, 3 exceptions.
ரொம்ப ரொம்ப முக்கியம், படிங்க. அண்ட் அதர்ஸ் வந்து பேலன்ஸ், மிச்சம் மீதி எல்லாமே. சார், this is the overall purview of this chapter. என்ன பேசிக்கா நான் மறுபடியும் சொல்ல போறேன். ஷேர் கேபிட்டல் டிபெஞ்சர் ஃபர்ஸ்ட் என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும், என்ன கண்டிஷன்ஸ், இதை நல்லா படிச்சுக்கங்க. ஷேர்னு சொல்லும்போது யூ ஹேவ் பேசிக்கலி டிவிஆர், டிஃபரன்ஷியல் voting ரைட். then you are issuing shares, basically it can be further issue. இப்படி மைண்ட்ல கொண்டு வாங்க. further issue, bonus, right, sweat, ESOP, preference share issue and redemption. அதுக்கப்புறம் you have buyback. simple டா, அதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடுங்க. then come to debenture issue, then convertible debentures. then next miscellaneous topics. alteration of share capital கொஞ்சம் முக்கியம், நல்லா பாத்துக்கங்க. voting calls certificate நீங்க பார்க்கல ஆனாலும் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஓட பார்த்துட்டு போங்க, கேட்பான். ஆர் MCQ கண் பார்வையில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்க்காம போகாதீங்க. நீங்க இவ்வளோ சம்பவத்தை நீங்க ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஷேர் கேபிட்டல் டிபெஞ்சர் இஸ் an easy task. all the very best. hope this video நீங்க வந்து எழுதுங்க. இதை நான் ஷேர் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு. பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு நோட் பண்ணுங்கடா, ப்ளீஸ் டா. I love you all. This is CA Sheshadri signing off. நன்றி, வணக்கம்.